உங்கள அறியாமயே நீங்க வந்து அவங்களுக்கு உங்கள மேல ஒரு ஜெலஸ கிரியேட் பண்றீங்க. ஒரு காம்படிஷன நீங்க தேவையில்லாம கிரியேட் பண்றீங்க. ஸோ ஸோ நீங்க தேவையில்லாம உங்கள பத்தி பெருமையா பேசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா, இத இப்பவே நிறுத்துங்க. ஸோ நார்மலா நம்ம போனோமா, நம்ம வேலைய பண்ணோமா அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கணும் இல்லையா? இதில வந்து நான் பெரிய ஆளுங்க, இல்லன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. பர்சனல் விஷயத்தையும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஒரு காமனான விஷயம் ஜாலியா பேசிக்கலாம். அது எதையுமே பேசக்கூடாதுன்றது கிடையாது. யூ கேன் பி ஃப்ரெண்ட்லி பட் நாட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, எப்போ நீங்க நம்பி சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எதிரா வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக் டு பீப்பிள். நாளைக்கு இத சொல்லிட்டு, ஐயோ! சொல்லிட்டேனே, இது எனக்கு எதிரா போயிடுமோ, இவங்கள நம்பி நான் எல்லாம் உளறிட்டேனே அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது. ஏன்னா, இது வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் என்விரான்மென்ட். இங்க வந்து உங்களோட பெர்சனல் விஷயத்துக்கு எந்த அஜெண்டாவும் இங்க இல்ல. எதுவுமே இங்க இல்லன்றத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், நீங்க பேச ஆரம்பிக்கும்போது வந்து இன்னொருத்தங்க வந்து அது உங்களுக்கு பிடிக்கல, அவங்க உங்கள ஒரு மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பேச்ச வந்து வளர்த்துக்காதீங்க. எப்பவுமே இதுக்கு தான் நான் சொல்றேன், அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம, கூட இருக்கிறவங்க உங்களோட அ நீங்க ஒருத்தங்க மேபி உங்களோட வயசு அதிகமா இருக்கிறவங்கள கூட நீங்க சூப்பர்வைசரா இருக்கலாம், லீடரா இருக்கலாம். அந்த மாரி நேரத்தில இல்லன்னா உங்க கலீக்ஸ் வந்து திடீர்னு நீங்க புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி இருக்கிற கலீக்ஸ விட உங்களுக்கு திறமை நெறையா இருக்கலாம். உங்களுக்கு வந்து நெறையா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாரி நேரத்தில அவங்க உங்கள வந்து கண்டிப்பா ஒரு எதிரியா பார்க்கறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்குங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராகி போகணும்னா, முதல்ல செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் டூ அக்னாலெட்ஜ் அண்ட் அப்ரிஷியேட் அதர் பீப்பிள். மற்றவங்க அவங்களோட திறமைக்காகவும், தகுதிக்காகவும் முதல்ல அப்ரிஷியேட் பண்றத டெய்லி ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. சும்மா முகஸ்துதி பாடுறதுங்கிறது வேற. அத ஈஸியா மத்தவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த பழக்கம், அந்த ஜால்ரா அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். ஜெனியூனா அவங்களோட திறமைக்கு, அவங்களுடைய விஷயத்துக்கு நீங்க நல்லா பண்றீங்க சார். நீங்க நல்லா பண்றீங்க மேடம் இது. நல்லா உங்களுக்கு திறமை இருக்கு. இப்படிங்கிற மாரியான விஷயத்த நீங்க ஒரு காம்ப்ளிமென்ட்டா, ஒரு ஸ்ட்ரோக்கா குடுக்கும்போது, உங்க மேல இருக்கிற எனிமிட்டி குறைஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்க வந்துரும். அதுக்குன்னு ரொம்ப நண்பர்கள்னு கிடையாது. உங்கள மேல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், அட்லீஸ்ட் நியூட்ரல் ஃபீலிங் வந்துரும். ஸோ உங்களுக்கு எந்த எதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வீட்டு கதை, பர்சனல் கதை பேசுறத முதல்ல தவிர்க்கணும். காசிப் பண்றத தவிர்க்கணும். நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. இன்னொருத்தங்களுக்கு வந்து மதிப்பு குடுங்க. ரெஸ்பெக்ட்டா ட்ரீட் பண்ணுங்க மத்தவங்கள. அது மட்டும் இல்லாம அவங்களோட டைவர்சிட்டி எதா இருந்தாலும், அவங்களோட பிராக்டிஸஸ் எதா இருந்தாலும் அத ஜோக் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணாம, அவங்கள வந்து மதிக்க கத்துக்கோங்க. டைவர்சிட்டிஸ ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு என்விரான்மென்ட்ல நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, இத தவறியும் 1, 2 பேர் கண்டிப்பா டாக்ஸிக்கா இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து தேவையில்லாத விஷயத்த எப்படியாச்சும் பேசணும்னு வருவாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க ஜஸ்ட் இக்னோர் அப்படிங்கிற ஒரு பாலிசி யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து அப்படியே அத பத்தி எதுவுமே கண்டுக்காத மாதிரியும், எதையுமே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகல. முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்க உங்க அவங்க கூட வரக்கூடிய இன்டராக்ஷன்ஸ மினிமைஸ் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை அந்த நேரம் அவங்க கேன்டீன்ல இருப்பாங்களா, அந்த நேரத்துக்கு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவன் அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் பெர்சன்ஸ் கிட்ட பேசுறத தவிர்த்துக்கிட்டாலே, உங்க உங்க மென்டல் ஹெல்த், உங்க மனசு அன்னைக்கு நல்லா இருக்கும். இந்த மாரி ஆளுங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டாலே உங்களுக்கு எல்லா மீட்டரும் குறைஞ்சிரும். எனர்ஜி அப்படியே ட்ரெயின் ஆயிடும். ஸோ உங்கள நீங்க பாசிட்டிவா, ஹேப்பியா ஒரு என்விரான்மென்ட்ல நீங்க வச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் நான் இப்ப சொன்ன எல்லா டெக்னிக்ஸுமே நான் வந்து இது போடுறேன். அத கிளியரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே, ஒரு அமைதியான ஒரு என்விரான்மென்ட் உங்க ஆஃபீஸ்ல கிடைக்கும். பட் இதையும் மீறி ஒரு சிலர் வந்து ஒரு நெறைய பிரச்சனைகள்ல இருக்காங்க. எப்படி நான் வந்து டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் ஏற்படுத்திக்கிறது? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஜெனரேஷன் Z ஃபுல்லாவே சோஷியல் மீடியால தான் பேசுறாங்கன்றதுனால, ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ ஹவ் டு ஐ டீல் வித் டிஃபிகல்ட் பீப்பிள் ஆர் டாக்ஸிக் பீப்பிள்? என்ன வந்து ஒரு மேனேஜர் இந்த மாரி சொல்லிடுறாரு. எனக்கு வந்து அப்படியே சட்டுன்னு ஜோக் பண்ணிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுவுமே சொல்ல முடியல அப்படிங்கிற போது, அசர்ட்டிவ் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணணும். ஐ ஸ்டேட்மென்ட் என்னன்னா, நீங்க சொன்ன விஷயம் என்ன எப்படி பாதிச்சதுன்னு. நெறைய நம்ம என்ன தவறு செய்றோம்னா, உடனே கோவத்துல கொதிச்சு எழுந்துட்டு, "நீ எப்படி அப்படி பேசுவேன்னு" சொல்றோம். இல்லன்னா அமைதியாய் சுருங்கி போயிடுறோம். அத பத்தி அப்புறம் அசை போட்டுக்கிட்டே இருக்கோம். இதுல 2மே செய்யாம, பொறுமையா, கரெக்ட்டா, தெளிவா அவங்க கிட்ட சொல்லும்போதே தெளிவா அத கவனிச்சுட்டு, உடனடியாக அவங்க வந்து நீங்க சொல்லணும். எப்படி வார்த்தை சொல்லணும்னா, "எனக்கு வந்து நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு." அது மாதிரி நீங்க சொல்லிடணும். அவங்க உடனே வந்து இது ஜோக்கு, இத கூட நீ சீரியஸா எடுத்துக்கிற, நீ ரொம்ப சென்சிட்டிவ் இந்த மாரி சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இன்னொரு விஷயத்த சேர்த்தே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உங்களுடைய இன்டென்ஷன் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ஹர்ட் ஆச்சு. உங்க ஃபீலிங்ஸ் உண்ம தானே?
அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரை சொல்லி இன்னும் கொஞ்சம் தைரியம் இருந்தால் அவங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜோன்னு இருக்கிறாருன்னா, ஜோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இன்னொரு தடவை சொல்லாதீங்க இந்த மாதிரி, இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி என்னை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை கரெக்டாக அலினியேட் பண்ணி எல்லாரும் முன்னாடி இதை சொல்லும்போது அவருக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு எந்த தைரியமும் இருக்காது. அட்லீஸ்ட் உங்களை வந்து அவர் படுத்த மாட்டார், வேறு யாரையாவது போய் அவர் பார்த்துப்பார். ஸோ இந்த அசர்ட்டிவ்னஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன டிப்ஸில் ஆரம்பிங்க. என்ன நீங்கள் மீன் பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க. சட்டுன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. யாராவது உங்களை பற்றி ஒரு ஜோக் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அப்படியே போகிற போக்கில் ஒரு ஜோக் அடிச்சுட்டு போகிறாங்க, இல்லைனா உங்களை இது பண்ணுறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் சரி நம்ம தான் சென்சிட்டிவ், எல்லாத்துக்கும் ஹர்ட் ஆகிறோம் அப்படின்னு நினைக்காம உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் மதித்து நீ என்ன சொல்ல வர, நீ என்ன மீன் பண்ணுற அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கும் போதே அவங்களுக்கு வெளவெளத்து போயிடும். என்னடா நம்ம ஏதோ சொன்னதே இவன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நான் ஒன்றும் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்ககிட்ட வாலாட்டுறதை அவங்க நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்காக ஸ்பீக்கப் பண்ணுங்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சமன் எல்ஸ் டு ஸ்பீக். பட் இதையும் மீறி உங்களுக்கு நிறைய டாக்ஸிக்காக போயிட்டே இருக்குங்க, என்னால் வேலைக்கே போக முடியல, ரொம்ப ஹராஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்ஆரையோ இல்லைனா பாஷ் கமிட்டி, இஃப் யூர் விமன் பாஷ் கமிட்டி மெம்பர்ஸ் போகலாம். இல்லைனா நீங்கள் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணி இந்த நெகட்டிவ் என்விரான்மெண்ட்லேருந்து முதல்ல வெளியில் வரது பாருங்கள். கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா அது அப்படியே மூடி தனியாக வச்சுட்டு சரியாயிடும் நினைக்காதீங்க. உடனடியாக கான்ஃப்ளிக்ஸ்க்கு தீர்வு காண பாருங்கள். உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி பாருங்கள். அந்த மேனேஜரே உங்களை இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறாருன்ற பட்சத்தில் யூ கேன் ஆல்வேஸ் டாக் டு யுவர் ஹெச்ஆர். இதுக்காக நான் பேப்பர் போடுறேன், என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி வேலையை விட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கு இத்தனை ஒரு டிப்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. ஒரு நிராயுதபாணியாக நின்னீங்கன்னா தான் இதெல்லாம் சமாளிக்க முடியாது. உங்கள்கிட்ட இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, என்னால் பேச்சு திறமை இருக்குது அப்படின்ற போதே உங்களால் இதை பேசி ஒரு காமன் கிரவுண்ட்ஸ், உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும், நீ அந்த இடத்துல வேலை செய், நானும் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு நான் முதல்ல சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு, இந்த கான்ஃப்ளிக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்கள சொல்கிற விஷயத்த பர்சனலைஸ் பண்ணிக்காமல் அவங்க பிஹேவியரை பற்றி பேசுங்க. நீங்கள் உடனே நீ இப்படி தான் மோசமானவன் அப்படின்னு அவனுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்டா நீ எப்படி என்ன சொல்லுவேன்னு அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனாலே நிறைய பேர் சண்டை போட மாட்டாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்க சொன்ன விஷயத்தை மட்டும், அந்த ஃபேக்டை மட்டும் பேசுங்க. பர்சனலைஸ் பண்ணி யூ ஆர் அ சிக் பர்சன், நீ மோசமானவன் அப்படின்னு சொன்னால் தான் அங்கே பிரச்சனை. நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுன்னு அப்படி பிஹேவியரை சுட்டி காட்டும் போது அவங்கள வந்து பிரித்து பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. கான்ஃப்ளிக்ட்லையுமே எதுலையுமே பர்சனலைஸ் பண்ணிக்காமல் இது நம்மளுக்கு வந்து இழுக்கு அப்படின்னு உடனே கோவப்படாமல் லிசன். நீங்கள் உங்கள் அமைதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயமாக போயிடும். அமைதியாக பொறுமையாக அவங்க மூஞ்சை பார்த்து கண்ணு நோக்கி பேசுங்க. பாதி பேரால் அதுக்கு மேலே எதையுமே பேச முடியாது. மீதி பேர்கிட்டையும் நீங்கள் எப்படி இருந்தால் இந்த பிரச்சனைக்குள்ளே போக முடியாது, தேவையில்லாமல் நுழைய வேண்டியதில்லைன்றதுக்கான ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வந்துட்டாலும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணுங்க. இதுலேருந்து ஓடி போயிட்டே இருக்க முடியாது. எங்கேயாவது பிரச்சனைனா நேரடியாக நீங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. நிறைய நேரத்தில் டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லாத நேரத்தில் தான் இந்த மாதிரி நடுவில் இருக்கிறவங்க வந்து நிறையா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய அலுவலகத்தில் வந்து என்ன விதமான பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து அவங்களால ஒரு ப்ரிவென்ஷனுக்கு நம்ம பண்ண முடியுன்றதுக்கான நான் டிப்ஸையும் சொல்லியிருக்கேன். அது தவிர ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹராஸ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பேசியிருக்கோம். இது கண்டிப்பாக வந்து ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும், பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம்தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக சர்க்குலேட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பதிவில் உங்களை நான் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.